என்னுடைய கணவரே போன பிறகு இனிமேல் எனக்கு எதற்கு என் கணவர் சத்தியம் கொடுத்து செய்ததற்காக என்னுடைய கணவர் உயிரையே வாங்கிவிட்டார். இனிமேல் என் கணவர் உயிரோடு இல்லாத இந்த உலகத்தில் நான் உயிரோடு இருக்க போறது கிடையாது. இப்போது என் உயிரை நான் விட்டு விடுகிறேன் தாயே. கோயில் கட்டி உனக்கு கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அவங்களுக்கு எங்களுக்கு என்ன நிலைமை? இந்த நிலைமை பாரு. இந்த ஊர்ல நாங்க ஊரை காலி பண்ணலாம். நீங்க வேலூர் பக்கம் நாங்க போய் சேர்றோம். போ மகனே, கள்ளிக்கத்தன் யார்? எப்பேற்பட்டவன்? கள்ளிக்கத்தன் ஒருவருக்கு சத்தியம் செய்து கொடுத்தால் அந்த சத்தியத்தை நிறைவேற்றுவான். எனக்கு சத்தியம் செய்து கொடுத்த பிரகாரம் எனக்கு ஒரே நாளை கோவில் கட்டி வன்னி மரம் நட்டு எனக்கு கும்பாபிஷேகம் செய்ய போகிறான். அதே போல எனக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை போல மற்றவர்களுக்கு சத்தியம் செய்து கொடுத்து என்னை போல யாராவது கேட்டால் என்ன நிலைமையாகும் யோசித்து பாருங்கள். அதனால் தான் அவன் மணிக்குடலை நான் கேட்டேன். கணவன் இறந்த பிறகு நான் எதற்காக உயிர் வாழ போறேன் என்று அருணாச்சலம் இறந்து விட்டாள். ஆனால் இருவரும் இறக்கவில்லை. கள்ளிக்காத்தான் என் அடிமடியில விளையாடி கொண்டிருக்கிறான். அருணாச்சலம் இறக்கவில்லை. இப்போதே பார், இருவர்களுக்கும் நான் உயிர் தருகிறேன். ஓம் சக்தி. மகனே, நீ சத்தியத்தை கட்டுப்படுத்தவன். எனக்கு சத்தியம் செய்து கொடுத்தாய். நான் கேட்ட போல நீ தடையில்லாம நீ கொடுத்தாய். அதே போல மற்றவருக்கும் நீ சத்தியத்தை இதற்கும் யாரும் செய்யக்கூடாது. ஏனென்றால் என்னை போல யாராவது மற்றவர்கள் கேட்டால் என்ன நிலைமை என்று நினைச்சுப்பார். மகனை நினைச்சுப்பார். அம்மா, அடுத்து இப்பொழுது உணர்ந்து விட்டேன். அம்மா, நீ கேட்ட அடுத்த பொருள் கொண்டு வந்து விட்டேன். இப்போது உனக்கு கும்பாபிஷேகம் செய்யலாம் அல்லவா? மகனே, அம்மா, அது மட்டும் கிடையாது. நீ இருந்திருக்கிறாய். அதனால உனக்கு நான் பெயர் வைக்க போகிறேன். என்ன பெயர் அம்மா? என்ன பெயர் தெரியுமா? என் அடிமடியில இருந்து பாவாட நாடையில் இருந்து பிறந்த நீ இன்று முதல் பாவாடராயன். அது மட்டும் கிடையாது. என் கணவர் இறந்த பிறகு நான் எதற்காக இந்த பூலோகத்தை நான் வாழ வேண்டும் என்று நீயும் உயிர் திறந்தாய். அதனால உனக்கு ஒரு பெயர் வைக்கின்றேன். என்ன பெயர் தெரியுமா? ஆராத்தி அம்மன். ஆராத்தி அம்மன் என்று எனக்கு பெயர் வைத்திருக்கின்றாய். ஆராத்தி அம்மன் என்றால் அதற்கு விளக்கம்? மகளே, ஒரு வீட்டிலே சுப நிகழ்ச்சி நடக்கும். அந்த சுப நிகழ்ச்சி நடக்கும் சமயத்தில் அந்த வீட்டிலே ஆரத்தி எடுப்பார்கள். அந்த ஆரத்திலே நீ ஜோதியாக திகழ வேண்டும். அதனால் தான் உனக்கு ஆராத்தி அம்மன் என்ற பெயர் நான் சூட்டுகின்றேன். மகளே, இப்பொழுது கும்பாபிஷேகம் செய்யலாமா? இப்போது நடக்கட்டும், தாராளமாக கும்பாபிஷேகம்.
அகிலாண்டீஸ்வரி மகா என்னம்மா அதரா அதரா